N.VIJAYA Educationist, journalist, mother, நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணுற ஒரு உமன் சொல்லலாம். என்னோட இந்த 55 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த லாஸ்ட் 1 month நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணேனோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ. நிறைய வந்து ஒரு ட்ராவல் பண்ணணும், நிறைய இடங்கள் பார்க்கணுங்கிறதுலாம் முன்னே வந்து ட்ரிப் டூர் போகிற மாதிரி இருந்தது. பட் இப்போ அதுவே வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ஜஸ்ட் டு ரிலாக்ஸ் அண்ட் ரிஜுனவேட், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அது ஆக்சுவலிலாம் மெடிக்கல் டேர்ம்ஸ் வர ஆரம்பிச்சது. பட் நான் அதை வந்து என்னோட கண்ணால் நான் நிறைய பேரை பார்த்தேன். when I travel to Assam, நிறைய சவுத் இந்தியாவிலேருந்து அங்கே விமன் வந்திருந்தாங்க, ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. அங்கே இருக்கிற நிறைய விமனோட எனக்கு பேசுகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. ஒரு ப்ரோக்கன் ஹிந்தி தெரியும், ஒரு ப்ரோக்கன் லாங்குவேஜஸ் தெரிஞ்சாலும் அங்கே போயிட்டு வந்து அந்த ஒரு 1 week 10 daysலேயே எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. பிகாஸ் நம்ம என்ன கற்றுக்குறோமோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் நிறைய பேரோடு பேசும்போது தான், பழகும்போது நான் எந்த லெவலில் இருக்கேன், வேர் ஆயம் அப்படின்னு வந்து எனக்கு தெரிய வந்தது. சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய லேர்ன் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் வந்து எஃபர்ட் போடணும், அடுத்த லெவல் போகிறதுக்கு எஃபர்ட் போடணும். அந்த ஒரு சின்ன எஃபர்ட், அந்த ஒரு பிளாக் இருக்கிறது தெரிய வந்தது. எனக்கு மட்டும் இல்லை, என் கூட வந்தவங்களுக்கும் தெரிய வந்தது. ஸோ எப்படி வந்து அந்த வேறு கல்ச்சர்லேருந்து வேறு ஸ்டேட்லேருந்து ஒரு இடத்துல கூடும்போது, நம்ம அவங்களோட பழகும்போது நம்மளோட உள்ளுக்குள்ளே இருக்கிற நமக்கு சில சந்தேகங்கள், சில பயங்கள் எல்லாம் தெளிவடைஞ்சது. என்னால் முடியுமான்னு நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து யோசிக்கிறத விட ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தான் நாங்கள் போனோம். ஏன்னா ஒரு அபவுட் ஒரு 50s வரும்போது நேச்சுரலி யூ ஹேவ் நீ பெயின் இருக்கலாம், வந்து முடியுமா, எனர்ஜி லெவல் பற்றி டவுட் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் நம்ம வந்து ஒரு சென்சிட்டிவாக இருக்கலாம். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு வந்து 7 மணிக்கு தூங்க போயிடணும், இல்லைனா காலையில் என்னால் வந்து 5 o'clock எழுந்தே ஆகணும், எனக்கு இதெல்லாம் பண்ணியே ஆகணுங்கிற சில கட்டாயங்கள் நமக்கே நம்ம விதிச்சிருந்த சில விஷயங்கள் நீங்கள் அங்கே போனால் மாறும். ஸோ கண்டிப்பாக மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இஸ், இஃப் விமன் எஸ்பெஷலி want to improve your confidence, want to relax, want to regenerate yourselves, and இன்னும் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ஏற்கனவே தெரிஞ்சவங்களை பார்த்துட்டே இருந்தோன்னா இதுதான் ஒரு ஃபிக்ஸட் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் இருக்கும். நம்ம அதுலேருந்து புதுசாக எதுவும் கற்றுக்க முடியாது இல்லையா? அதனால் நிறைய எப்பெல்லாம் முடியுமோ, எங்கெல்லாம் முடியுமோ, ஒரு 1 day 3 days 5 days ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ண உங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய என்ன சொல்லலாம், புதிய அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் வந்து அதை அனுபவிக்கும் போது நமக்கு தெரியும், அது உங்களோட பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு, உங்களோட ஹெல்த் டெவலப் பண்ணுறதுக்கு, உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் டெவலப் பண்ணுறதுக்கு, உங்கள் ஃபேமிலியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை உங்கள் ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இது எப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி தான். அந்த ஒரு வருஷம், அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு உங்களோட ஆட்டிடியூடு மாறும், உங்களோட பிஹேவியர் பேட்டர்ன் மாறும், அண்ட் உங்களோட அப்ரோச்சே மாறும். ஏன்னா எனக்கு மாறி இருக்குது. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, யாரெல்லாம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும், சின்ன ஊரோ பெரிய ஒரு சின்ன டிஸ்டன்ஸோ பெரிய டிஸ்டன்ஸோ ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய நடக்கணும். நாங்கள் வந்து இப்போ இந்த சின்ன டிஸ்டன்ஸ்லாம் நம்ம ஒன்று ஆட்டோவில் போய்ட்றோம், இல்லைனா காரில் போய்ட்றோம், இல்லை ட்ரெயின் அந்த மாதிரி. ஸோ இந்த ரோட்டில் நடக்கிறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு நம்மளோட சிட்டியில் எஸ்பெஷலி. நீங்கள் பார்த்தீங்கன்னா பட் நடக்க நமக்கு வந்து உலகம் என்னன்னு தெரிய வந்தது. எங்களுக்கு நடக்க வேண்டி வந்தது. ஸோ நிறைய வந்து ப்ளீஸ் மேக் இட் அ பாயிண்ட். நான் வந்து உங்களை கம்பல் பண்ணுறேன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். தயவு செஞ்சு நடக்க உங்களுக்குள்ளே என்ன நடக்கிறதுங்கிறது நீங்களே என்கிட்ட ஷேர் பண்ணிப்போங்க. என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.